அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சேனலில் தினசரி பதிவாகிற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்குற எத்தனையோ கண்ணியத்திற்குரிய பெண்கள் நம்மக்கிட்ட தனிப்பட்ட முறையில் நிறைய வேண்டுகோள் வச்சாங்க, கோரிக்கைகள் வச்சாங்க. அதாவது அஜரத் எங்கள் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை, தினசரி டெய்லி எங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, டெய்லி சண்டை நடக்குது, ஒரு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையே இல்லை, நிம்மதியே இல்லை, எங்கள் கணவருக்கு எங்கள் மேலே ஒரு பாசமே இல்லை, அவர் தவறான தொடர்புகளில் இருக்கிறாரு, ஒரு தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கிறாரு, இஸ்லாத்துக்கு முற்றிலும் புறம்பான ஹராமான வாழ்க்கை வாழ்கிறாரு, எங்கள் பிள்ளைங்க எங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க, மற்றவங்கள பெரியோர்களாக மதிக்க மாட்டேங்கிறாங்க, சொல்லு பேச்சு கேட்காத பிள்ளைங்களாக வளர்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி எல்லா சோதனைகளுக்குமே எங்களுக்கு ஒரு துவா சொல்லிக் கொடுங்க, ஒரு சூறா சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கைகளை நான் கவனித்தேன். அதனால் அந்த மாதிரி எல்லா முஸ்லீம் பெண்களுக்குமே, ஒவ்வொரு முஸ்லீம் பெண்களுக்குமே அவங்களோட தேவைகளை நிறைவேற்றி கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன சூறா, ஒரு எளிமையான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு துவாவை, ஒரு சூறாவை நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை ஒரு பதிவாகவே இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அது என்ன சூறா, அந்த சூறாவுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குது, ஏன் இந்த சிறப்பு அல்லாஹ் கொடுக்குறான், எப்படி முறையாக அந்த சூறாவை ஓதணும், எப்படி துவா செய்யணுங்கிறத பற்றி ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கவனமாக முழு வீடியோவை பாருங்கள். முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயத்தில் ஒரு சபையில் இருக்கிறாங்க. அப்போ வானத்திலிருந்து திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை நோக்கி பார்க்குறாங்க. அப்போது வானத்திலிருந்து பூமிக்கு அதுவரை இறங்கி வந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வானவர், ஒரு மலக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட இறங்கி வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுறாங்க. இதுவரை இந்த மலக்கை நம்ம பார்த்ததே கிடையாது. அப்போது அல்லாஹ் ஏதோ ஒரு முக்கியமான, ஒரு ஸ்பெஷலான, ஒரு குறிப்பான ஒரு விஷயத்தை இந்த மலக்குக்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர்ற அந்த மலக்கு சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹு தாலா உங்கள் ரப்பு உங்களுக்கு முன்னாடி எந்த சமுதாயத்துக்குமே கொடுக்காத, உங்களுக்கு முன்னாடி எந்த நபிக்குமே கொடுக்காத ஒரு அருட்கொடையாக ஒரு சூறாவை உங்களுக்கு கொடுக்குறான். அந்த சூறாவை வச்சு, அந்த அருட்கொடையை வச்சு நீங்கள் அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சீங்க அப்படின்னா, அது என்ன துவாவாக இருந்தாலும் சரி, என்ன பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, என்ன வேண்டுகோளாக இருந்தாலும் சரி, அல்லாஹு தாலா நிச்சயமாக அந்த துவாவை ஏற்றுக்குவான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சூறாவை கொடுத்துட்டு போகிறாங்க. அது என்ன சூறா அப்படின்னா, அதுதான் சூரா ஃபாத்திஹா. சூரா ஃபாத்திஹானா அல்ஹம்து சூரா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்ம தினசரி தொழுகைகளில் ஓதுற சூரா. அல்லாஹ் அக்பர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு முஸ்லீமால் தினசரி ஒரு நாளில், தன்னுடைய வாழ்நாளில் எந்த ஒரு நாளையுமே அல்ஹம்து சூரா ஓதாமல் தாண்டி போகவே முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஐவேளை தொழுகைகளில் சூரா ஃபாத்திஹா இல்லாட்டி அவருடைய தொழுகையே முழுமையாகுது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த சூரா ஃபாத்திஹாவுக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை, இம்பார்ட்டன்ஸை, ஒரு சிறப்பை கொடுத்துருக்குறான். அப்படிப்பட்ட இந்த அல்ஹம்து சூரா நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அல்ஹம்து சூரா தெரியாத ஒரு முஸ்லீம் இருக்க முடியுமா? சரி, இந்த அல்ஹம்து சூராவுக்கு அல்லாஹ் ஏன் இவ்வளவு சிறப்பு கொடுக்குறான் அப்படின்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கவனித்து பாருங்களேன். அல்ஹம்து சூரா மொத்தம் 7 வசனங்கள், மொத்தம் 7 ஆயத்து. 3 ஆயத்தில் அல்லாஹு தாலா தன்னை புகழ்ந்து கூறுறான், புகழுக்குரிய அல்லாஹ் தன்னை புகழ்ந்து கூறுறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். அல்லாஹுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக, அவனே மறுமையின் அல்லாஹ், அரசருக்கெல்லாம் அரசர்னு புகழ்ந்து காட்டுறான். அதே மாதிரி கடைசி 3 ஆயத்து, முதல் 3 ஆயத்தில் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிறான். அடுத்து கடைசி 3 ஆயத்தில் அல்லாஹ் அடியார்கள் சார்ந்து பேசுகிறான். அதாவது இஹ்தின ஷிராத்தல் முஸ்தகீம் ஷிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். அதாவது யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை குட்றா அல்லாஹ், ஹிதாயத்தை குட்றா அல்லாஹ், உன்னுடைய கோபத்திற்கு ஆளான கூட்டத்தில் எங்களை ஆக்கிடாதடா அல்லான்னு அடியார்கள் புறத்துலேருந்து அல்லாஹ் கிட்ட ஒரு துவாவாக கேட்குற மாதிரி கடைசி 3 ஆயத்துகளை பதிவு பண்ணுறான். முதல் 3 ஆயத்தில் அல்லாஹு தஆலா தன்னுடைய புகழை பதிவு பண்ணுறான். கடைசி 3 ஆயத்தில் அல்லாஹு தஆலா அடியார்கள் சார்ந்து பதிவு பண்ணுறான். இதில் நடுவில் இருக்கிற ஒரு ஆயத்திற்கு பாருங்கள், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இதுதான் இங்கே நமக்கு முக்கியம். அதாவது இய்யாக நஅபுது, யா அல்லாஹ் நாங்கள் உன்னையே வணங்குறோம், வ இய்யாக நஸ்தஈன் உன்கிட்டே உதவி தேடுறோம். இந்த துவா, இந்த ஆயத்தை நம்ம ஓதும்போது அல்லாஹு தஆலா சொல்லுவானா, என்னுடைய அடியா இந்த ஆயத்தை ஓதி, இந்த வசனத்தை ஓதி என்கிட்ட ஒரு தேவையை கேட்டுட்டான், நான் அதை நிறைவேற்றி கொடுத்துட்டேன் அப்படின்னு மலக்குமார்கள்கிட்ட சொல்கிறான். அதனால் நாம் இந்த அர்த்தங்களை விளங்கி மனசில் உள்வாங்கி மனசார இப்படி நம்ம அல்ஹம்து சூராவை முழுமையாக ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அது எவ்வளோ பெரிய துவாவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டமான துவா, எவ்வளோ கஷ்டமான ஒரு தேவை, கண்டிப்பாக அது நம்ம நிறைவேறதை நம்ம நினச்சிருப்போம். இது ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு.
என் கணவர் என்னை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டார். என் கணவர் என்ன சுத்தமாக பாசம் இல்லாதவராக போயிட்டார். என்னுடைய பிள்ளைங்க ரொம்ப மோசமாக போயிட்டாங்க. நம்ம கேட்குற துவா அது எப்படி நிறைவேறும் அப்படின்ற மாதிரி நாமளே ரொம்ப அசால்ட்டாக இருந்திருப்போம். ஆனால் அல்லாஹு தாலா அந்த மாதிரி எவ்வளோ பெரிய துவாவாக இருந்தாலும் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் இந்த அல்ஹம்து சூராவை ஓதிட்டு அதே இடத்துல சூறாவை ஓதிட்டு அந்த சூறாவோட சார்பா யா அல்லாஹ் அல்ஹம்து சூரா ஓதின பொருட்டால் என்னுடைய துவாவை ஏற்றுக்குவா அல்லான்னு உங்களோட துவாவை வரிசையாக கேட்க ஆரம்பிங்க. எல்லா துவாவையும் அல்லாஹ் கிட்ட மனசார தயங்காமல் பதிவு பண்ணுங்க. இன்ஷா அல்லா நம்முடைய ஒவ்வொரு துவாவையும் அல்லாஹு தாலா மறுக்காமல் ஏற்றுக்குவான். இன்ஷா அல்லா வல்ல அல்லாஹ் நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை முழுமையாக ஏற்றுக்கொள்வானாக. குடும்பத்தில் நிம்மதியை தருவானாக, ஒற்றுமையை தருவானாக, இல்லறத்தில் இஸ்லாத்தை கொடுப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த மற்ற முஸ்லிம்களுக்கும் இதை பகிருங்கள். அல்லாஹ் கபூல் செய்வானாக.